கோதுமை உப்புக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வாணலியில் வச்சுட்டு அதில் கோதுமை நல்லா வறுத்துக்கணும். வறுத்த வாட்டி வாணலியில் ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச வாட்டி கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச வாட்டி கடலைப்பருப்பு போடணும். அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு வரமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பொரிஞ்ச வாட்டி வெங்காயம் பெருங்காயம் தண்ணி ஊற்றி போட்டு நல்லா வணங்கணும். நல்லா பொன்னிறமாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வணங்கின வாட்டி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி கேரட்டும் போடணும். கேரட்டு நல்லா போட்டு வணங்கின வாட்டி தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதி வந்தோடனே ரவையை போட்டு நல்லா கிளறணும். கிளறின வாட்டி கோதுமை ரவை ரெடி.